முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வகுப்பு உங்களுக்கு கடிகாரம் தொடர்பான கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடிகாரம் தொடர்பான கணக்குகளில் என்னென்னலாம் டைப் இருக்குது, அதில் எத்தனை வகையான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லா மாடலுமே நம்ம டாப் டு பாட்டம் பார்த்துட போகிறோம். ஸோ வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ கடிகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கல, கடிகாரம் இந்த கடிகாரம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒன்று அல்லது 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடிகாரம் எப்படி இருக்கும்? வட்ட வடிவில் இருக்குங்க. ஒரு கடிகாரம் எப்படி இருக்கும்? வட்ட வடிவில் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த கடிகாரத்தில் எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்கு அப்படின்னா 12 பாகங்களாக பிரிச்சிருக்கோம். ஸோ 12, 1, 2, 3, 4, 5, 6, அடுத்து 7, 8, 9, 10, 11. ஸோ இப்போ 12 பாகங்களாக பிரிச்சிருக்கோம். அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னாக்கல, ஏதோ ஒரு டைம் கொடுத்துட்டு, சரியா, 2:30 நிமிடங்களுக்கு பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எந்த ஆங்கிள் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ என்ன கோணத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிற மெத்தட் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதல் இதை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஒரு வட்டம் என்பது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்ப்போம். ஒரு வட்டம் அப்படின்றது எத்தனை டிகிரி? 360 டிகிரி. ஒரு வட்டம்ன்றது எத்தனை டிகிரி? 360 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த வட்டத்தை நம்ம எத்தனை பாகமாக பிரிச்சிருக்கோம்? 12 பாகமாக பிரிச்சிருக்கிறதுனால இதை நான் 12ஆல் வகுத்துக்கிறேன். அப்படி வகுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 12 32 அப்படின்னா 30 டிகிரி. அப்போது ஒரு 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 பாகம் அப்படின்றது என்னன்னா 30 நிமிடங்கள். அதாவது 12க்கும் 1க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அதே 1க்கும் 2க்கும் இடைப்பட்டது, இப்போ 1க்கும் 2க்கும் இடைப்பட்டது என்ன அப்படின்னா அதுவும் என்னது? 30 டிகிரி. சரிங்களா? ஸோ இது போல அப்படின்னா ஒவ்வொரு பாகமும் என்னது 30 பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்துட்டோம். இதில் வேற என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் நமக்கு 3 முள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று பெரிய முள், ஒன்று என்னது மணிமுள், அடுத்து இன்னொன்று நிமிட முள், அடுத்து இன்னொன்று வினாடி முள். ஸோ அப்படி இருக்கும். இந்த வினாடி முள்ளை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது மணிமுள்ளும் நிமிட முள் மொத்தம் தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா வினாடி முள் வந்து ஓய்வு நிலையிலே இருக்காது. ஓய்வு நிலைக்கு என்னது வராது, அது ஓடிட்டே இருக்கும். ஆனால் மற்ற ரெண்டும் என்னது கொஞ்ச நேரமாச்சு என்னது ஓய்வு நிலையில் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு இடைப்பட்டது தான் நம்ம என்ன கோணங்களோ இல்லை வேறு இதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இப்போ. சரிங்களா? மணிமுள். ஸோ மணிமுள் இருக்குது அப்படின்னா மணிமுள் என்ன பண்ணும்? அதாவது மணிமுள்ன்றது என்னன்னா சிறிய முள். மணிமுள்ன்றது என்னது? சிறிய முள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு பாருங்க. 1 ஹவருக்கு இது எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 1 ஹவருக்கு இதால் எவ்வளோ மூவ் பண்ணும் அப்படின்னா மணிமுள் 1 ஹவரில் எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணும்? இப்போ 12 இருக்குன்னு வச்சுக்கோம். இது இப்படி முழுசாக சுற்றுறது போது இது 12லேருந்து எங்கே போயிடும்? 1க்கு போகும். அப்படின்னா அது எவ்வளோ தான் மூவ் ஆகும் அப்படின்னா 30 டிகிரி மூவ் ஆகும். மணிமுள் 1 மணி நேரத்தில் எத்தனை டிகிரி மூவ் ஆகும்? 30 டிகிரி வந்து என்னது மூவ் பண்ணும். இதே ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிடத்தில் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த மணிமுள் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு இந்த பெரிய முள் எவ்வளோ வேலை செய்யணும்? 60 நிமிஷம் வேலை செய்யணும். அப்படின்னா இப்போது 30 நம்ம 60ஆல் வகுத்துடலாம். 60ஆல் வகுத்துறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ½ டிகிரி கிடைக்குது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது எவ்வளோ மூவ் ஆகும்? ½ டிகிரி மூவ் ஆகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது ஒரு பாகம்ன்றது 30, அதாவது 12லேருந்து 1க்குள்ளே போகிறதுக்கு இந்த மணிமுள் எடுத்துக்கிறது வந்து 30 டிகிரி. இதே ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டோம் அப்படின்னாக்கல, ஒரு நிமிஷத்துக்கு, சரிங்களா, ஒரு நிமிஷம் அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா இது எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா ½ டிகிரி என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மூவ் ஆகும்? இது இந்த மணிமுள் ½ டிகிரி என்னது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே போல் நிமிடமுள், நிமிடமுள், நிமிடமுள் அதாவது பெரிய முள் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய முள். சரிங்களா? இப்போ இது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா இது ஒரு முழு சுற்றே சுற்றி வந்துடும். ஒரு முழு சுற்று என்ன பண்ணும்? சுற்றிடும். அதாவது பெரிய முள் இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா இது அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? முழுசாக வந்துடும். அப்போ அது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கல, ஒரு முழு ரவுண்டுன்றது 360 டிகிரி. ஒரு வட்டம் அப்படின்றது என்னது? 360 டிகிரி. அப்போ 1 மணி நேரத்தில் 360 டிகிரி என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். இதே ஒரு நிமிஷத்தில் அப்படின்னா இப்போ 360 நம்ம 60ஆல் வகுத்துற வேண்டியதான். ஏன்னா
அது முழு சுற்றுச்சுது அப்படின்னா எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம் இல்லையா? ஸோ அது அப்படின்னா இப்போ அடிச்சுட்டோம் அப்படின்னா என்னது 6. அப்போ ஒரு நிமிஷத்துல அது எவ்வளோ மூவ் ஆகும்? அந்த பெரிய முள் ஒரு நிமிஷத்துல எத்தனை டிகிரி மூவ் ஆகும்? ஸோ 6 டிகிரி வந்து என்னது மூவ் ஆகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வேறு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த வட்டம் பார்த்துட்டோம் இல்லையா? வட்டம் பார்த்துட்டோம். சரிங்களா? வட்டம் வந்து எவ்வளோ? வட்டம் வந்து நமக்கு 360 டிகிரி. அதுவே அரைவட்டமாக இருந்தால் அரைவட்டம் அப்படின்னா பாதி அப்படின்னா அதில் எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ இல்லையா? அதுவே கால்வட்டம் அப்படின்னா என்னது? 90 டிகிரி. ஆமாவா இல்லையா? அப்படின்னா இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு 5 நிமிடம் என்றது எத்தனை? 5 நிமிடம் என்பது 30 டிகிரி. 5 நிமிடம்ன்றது 30 டிகிரி. இதே 10 நிமிஷம் டாக்ல 60 டிகிரி. அப்போ 15 நிமிடம் என்பது என்னது? 90 டிகிரி. 15 நிமிடம் என்பது 90 டிகிரி. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்க சார். வேற என்ன நம்ம பேசிக்கான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கல, ஸோ இது பார்த்துட்டோம். இதில் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டைப் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இதில் ஒன்று உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா இடைப்பட்ட கோணம் கேட்கலாம். இடைப்பட்ட கோணம் கேட்கலாம். அடுத்து ரெண்டாவது எதிர்கோணம் கேட்கலாம். எதிர்கோணம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து இடைப்பட்ட கோணம் கேட்டாங்க, எதிர்கோணம் அப்படின்னா அடுத்து மேற்பொருந்துதல் கேட்கலாம். மேற்பொருந்துதல் கேட்கலாம். அடுத்து 4 மேற்பொருந்துதல் பார்த்துட்டோம். அடுத்து 4வது என்ன அப்படின்னா எதிரெதிர் திசை கேட்கலாம். ஸோ என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக படிக்கிறது ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ எதிரெதிர் திசை கேட்கலாம். அடுத்து 5 நேர்கோடு கேட்கலாம். அடுத்து 6 செங்கோணம் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து 7 உங்களுக்கு கடிகாரம் கேட்கலாம். கண்ணாடி எதிரொலிப்பு கேட்கலாம். கண்ணாடி எதிரொலிப்பு கேட்கலாம். அடுத்து 8 வேற என்ன அப்படின்னா திசைகள் கேட்கலாம். அவ்வளோதாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது? கண்டிப்பாக ஒரு மார்க் கிடைச்சிடும். அதில் 1 அல்லது 2 கொஸ்டின் கிடைச்சிரும். சரியா? நீங்கள் எந்த தேர்வாக இருந்தாலும் இந்த பகுதியை படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி கடிகாரம் தொடர்பாக வேறு எந்த கணக்கு கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப ஆழமாக தான் படிக்க போகிறோம். ஒரு மணி நீங்கள் படிச்சுட்டா போதுமானது. திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இதை ஒரு முறை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் என்ன தான் செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். சரி, வேறு என்னென்ன பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்பது அப்படின்னா இப்போது எதிரெண்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதிரெண் ஆப்போசிட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்கள், 12க்கு ஆப்போசிட் என்னங்க? 12க்கு ஆப்போசிட் என்னது? 6. அடுத்து 1க்கு ஆப்போசிட்டு 7. 2க்கு ஆப்போசிட்டு 8. அடுத்து 3க்கு ஆப்போசிட்டு 9. அடுத்து 4க்கு ஆப்போசிட்டு 10. 5க்கு ஆப்போசிட்டு 11. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு கணக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்னா இடைப்பட்ட கோணம். இடைப்பட்ட கோணத்தில் ஸோ கடிகார கணக்குகளில் இடைப்பட்ட கோணம் ஃபர்ஸ்ட் டைப்பு. அந்த டைப்பை பார்ப்போம். இதில் ரொம்ப எளிமையாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இடைப்பட்ட கோணம் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டீட்டான்றது 180 விட கம்மியாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தாங்க நீங்கள். சரிங்களா? இடைப்பட்ட கோணம் எப்போதும் எவ்வளோ தான் இருக்கணும்? 180க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆன்சர். அதை விட அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா ஆன்சர் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா அது எப்படி மாற்றணும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 இதில் டைப் 1ன்னு கொடுத்துருக்கோம். டைப் 1. ஸோ இடைப்பட்ட கோணத்தில் டைப் 1. 4 மணி 10 நிமிடங்களுக்கு பெரிய முள்ளிற்கும் சிறிய முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கணக்கை நம்ம எளிமையாக போட முடியும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா இல்லாமல் நம்மளால் போட முடியும். இருந்தாலும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது அதுதான் எளிமையாக இருக்கும். பாருங்கள், இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கத்தான ஃபார்முலா என்ன அப்படின்னு போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் 11/2 இன்ட்டு மினிட் மைனஸ் 30 இன்ட்டு அவர். 30 இன்ட்டு என்னது அவர், அவ்வளோதாங்க. ஸோ இதுதான். இப்போது நமக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம், 2:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நிமிடம், இது என்னது மணி. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 11/2 இன்ட்டு மினிட் என்னது 10 மைனஸ் 30 அவர் வந்து எத்தனை, சரியா? ஸோ 4 கொடுத்துருக்காங்களா, சாரி 4. ஸோ 4, அப்போ 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ 4:10 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4 எழுதிட்டோம். இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தோம் அப்படின்னா என்னது 5. ஸோ என்னது 55 மைனஸ் முன்னாங்க எவ்வளோ 12, 120, சரிங்களா? இப்போ ஒன்று மைனஸாகவும் இன்னொன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அப்போ பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சுப்போம். இதில் எது பெரிய வேல்யூ அதிலேருந்து அப்படின்னா 55. இதை கழிச்சோம் அப்படின்னா 5 மீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 5 அப்படின்னாக்கில் 11னா 6. ஸோ 65. ஸோ மைனஸ் 65. ஸோ இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால வெளியே எடுத்தால் என்ன ஆகிடும், வெறும் 65 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். அப்போது 4:10 பெரிய முள்ளிற்கும் சிறிய முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்றது என்ன அப்படின்னா 65 டிகிரி. சரிங்க சார், இது எப்படி இருக்கும்? இது நம்ம வந்து ஃபார்முலாவில் பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி ஃபார்முலாவில் பார்த்துட்டோம். சரி, இது எனக்கு போட்டு காமிக்க முடியுமா அப்படின்னா அதையும் நான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு கடிகாரம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ 4:10 எப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 4:10 அப்படின்னா 4 இங்கே இருக்கும், சின்ன முள் பெரிய முள் இப்படி இருக்கும். 4:10 அப்படின்னா ஆமாவா இல்லையா? அப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? சரி, இப்போது நான் அந்த ஃபார்முலா இல்லாமல் போடுறேன், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஆனால் இதில் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இன்னொரு டைப் வரும்போது மாற்றிடுவீங்க. அதனால் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அப்ளை பண்ணும்போது அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஒரு பால்ன்றது எத்தனை டிகிரிங்க, 30 டிகிரி. அதே போல் இது எத்தனை டிகிரி, 30 டிகிரி. அப்போது முழுமையான 2 பாகம் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு என்னது 30, 60, சரிங்களா? அடுத்து இந்த 10 நிமிஷம் இது பெரிய முள் நகர்ந்துருக்கு இல்லையா? அப்படி நகர்ந்தாக்கில் இந்த முள் என்ன பண்ணும், கொஞ்சம் விலகி இருக்குமா அப்படின்னா இந்த பெரிய முள் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ நகரும்னு நம்ம பார்த்தோம். பெரிய முள் இந்த இந்த சின்ன முள் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ நமக்கு நகரும்னு தெரியும். சரி, 1/2 டிகிரி நகருமா அப்படின்னா அப்போது 10 இன்ட்டு 1/2 டிகிரி. இப்போ அடிச்சோம் அப்படின்னா என்னது 5ங்க. அப்போ எவ்வளோ 65 டிகிரி. சார் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது சார், என்னால் போட முடியாது, நான் இதிலே போட்டுக்கிறேன் அப்படின்னா 100% போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படியாப்பட்ட கொஸ்டின் வந்தாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் சொன்னேன், உங்களுக்கு குழப்பணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கான இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஒன்று புரிஞ்சிச்சா இல்லையா? சரி, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து இதில் டைப் 2 எப்படி இருக்குது சார் இருக்கும் அப்படின்னா, அந்த டைப் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே ஜஸ்ட் நான் மாடிஃபை பண்ணுறேன், ஒன்றும் பார்த்துக்கோங்க. இப்போ 8:10 பெரிய முள்ளிற்கும் சிறிய முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது டைப் 2, சரிங்களா? இப்போ இதுலேயே நான் எந்த வித மாற்றமும் செய்கிறதில்ல, அப்படியே டிட்டோவாக அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுவோம் பாருங்கள். 11/2 இன்ட்டு மினிட் வந்து என்னது 10 தாங்க, அதே மைனஸ் 30 இன்ட்டு என்னது 8 அவர் அப்படின்னா இது என்னது அடித்தோம் அப்படின்னா 5. ஸோ 55 மைனஸ் மூவேட் எவ்வளோ 24. ஸோ 240, சரிங்களா? ஸோ அப்படின்னா இப்போது கழிச்சுக்கலாம். 240லேருந்து 55 கழிச்சோம் அப்படின்னா ஸோ 5 இங்கே அப்படின்னா 13 அப்படின்னாக்கில் என்னது 8. ஸோ 1. ஸோ அப்போ என்னது மைனஸ் 185 டிகிரி, சரிங்களா? அது மாடுலஸ் தான். இப்போ வெளியே எடுத்து அப்படின்னா 185 டிகிரி, சரியா? இப்போ 185 டிகிரி சார் ஆன்சர் அப்படின்னு தயவுசெய்து சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இடைப்பட்ட கோணம் எப்போதும் எவ்வளோ இருக்கணும், 180 விட எப்படி இருக்கணும், குறைவாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது இடைப்பட்ட கோணம். அப்போ 185 வந்து இருக்கு சார் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் இந்த டைப் 2ல் மாற்றிக்கணும். என்ன சார் மாற்றணும் அப்படின்னா, ஒரு வட்டம்ன்றது எத்தனை டிகிரிங்க, ஒரு வட்டம்ன்றது எத்தனை டிகிரி 360 டிகிரி, சரிங்களா? அப்போது 360 டிகிரியிலிருந்து இந்த 185 அப்படியே கழிச்சிருங்க. கழிச்சிடுவோமா? கழிச்சோம் அப்படின்னா 5. அடுத்து 15ன்னா இங்கே என்ன இருக்குது 15 அப்படின்னா 7.
இங்கே அப்படின்னா 1, அப்போ என்னது 175 டிகிரிங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அடுத்து மாடல் நம்பர் 2 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 2. இந்த மாடல் நம்பர் 2ல் என்ன அப்படின்னா எதிர்கோணம். மாடல் நம்பர் 2ல் என்ன பார்த்தோம்? எதிர்கோணம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள். ஒரு 7 மணி 20 நிமிடங்களுக்கு பெரிய முள்ளிற்கும் சிறிய முள்ளிற்கும் இடைப்பட்ட எதிர்கோணம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்கோணம் கண்டுபிடிக்கிற தனியாக ஏதாவது ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இல்லை. நம்ம இடைப்பட்ட கோணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப எளிமை. நமக்கு தான் தெரியும் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் 11/2 இன்டூ மினிட் மைனஸ் 30 இன்டூ அவர். 30 இன்டூ அவர். ஸோ இதுதான் 30 இன்டூ அவர். இப்போ இங்க பாருங்க, இந்த இதில் நம்ம இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். வேற எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல. அப்போ 11/2 மினிட்டோட வேல்யூ என்னது? 20 மைனஸ் 30 எத்தனை அவர்? 7 அவர். ஸோ 7. அடுத்து இப்போ இங்கே அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 10. ஸோ அப்படின்னா 110 மைனஸ் 3 என்னது? 21. ஸோ 210. அடுத்து இப்போ நம்ம கழிச்சுக்கலாம். கழிச்சோம் அப்படின்னாக்கல உங்களுக்கு 100 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 100 டிகிரி அப்படின்னா வெளியே எடுத்தோம் அப்படின்னா 100 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்போது எதிர்கோணம் என்பது 100 டிகிரியா அப்படின்னா கிடையாது. அப்போ எதிர்கோணம் அப்படின்னா எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. அப்படின்னா பாருங்க, தீட்டா இது எதிர்கோணம்னா எப்படி இருக்குன்னா 180 விட அதிகமாக இருக்கணுங்க. இதுதாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் என்னது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இடைப்பட்ட கோணம் எப்போதும் 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். எதிர்கோணம் எப்படி இருக்கணும்? 180 விட எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கல ஸோ இதுக்கான ஆன்சர். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 100 டிகிரி கிடைச்சிருக்கு. அப்போ இது இடைப்பட்ட கோணம் தான். அது என்னது? இடைப்பட்ட கோணம் தான். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எதிர்கோணம் அப்படின்னா இப்போது ஒன்றும் உதாரணது, நான் ஒரு நேர்கோடு இருந்தது டிகிரி எவ்வளோ? 180. சரிங்களா? இப்போ ஏதோ நான் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னது? எதிர்கோணம். அப்படின்னா ஒரு வட்டம்ன்றது எத்தனை டிகிரிங்க? 360 டிகிரி. அப்படின்னா 360லிருந்து நான் அந்த 100 கழிச்சிடுறேங்க. 100 கழிச்சா எவ்வளோ? 260 டிகிரி. அப்போது இதுக்கான விடை அப்படின்னா 260 டிகிரி. ஸோ இதுக்கான எதிர்கோணம் வந்து என்னது? 260 டிகிரி. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ மைண்டில் நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று, இடைப்பட்ட கோணம் எப்போது எப்படி இருக்கும்? 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அப்போ 180 கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அதுதான் ஆன்சர். 180க்குள்ளே கிடைச்சிச்சு அப்படின்னா அதான் ஆன்சர். 180 அதிகமாக போச்சு அப்படின்னா 360லேருந்து என்ன பண்ணணும்? கழிச்சுக்கணும். அது அதில் அதே போல் எதிர்கோணம் எப்போதும் எவ்வளோ இருக்கும்? 180க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ அதை விட குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா 360லேருந்து கழிச்சு ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் இந்த 2 மாடலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க அடுத்து 3 என்னது? 3 மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்கிறோம். மேற்பொருந்துதல். ஸோ மேற்பொருந்துதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேற்பொருந்துதல்னால் ஒன்றும் இல்லைங்க, சின்ன உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்க, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். இப்போ 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இப்படி இருக்கா? மேற்பொருந்துதல் என்னன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, ஒன்று மேலே இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னன்னா மேற்பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? மேற்பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் மேற்பொருந்தும் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 2 மணி. சரிங்களா? ஸோ இது 2 மணி அப்படின்னா இது அப்படியே சுற்றுறதா வச்சுப்போம். அப்போ அது என்ன பண்ணும்? இதுக்கு நேராக வந்து இந்த இடத்துல என்னது? மேற்பொருந்தும். சரிங்களா? அது நேரம் வந்து மேற்பொருந்தும். இப்போ டைம் என்னங்க? 2:10 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அக்யூரேட்டாக சொல்லணும். ஸோ அதுதான் நம்மளுடைய வேலை. அதுக்காக தான் நம்ம கணக்கு படிக்கிறோம். ஸோ 2:10 அப்படின்னு சொன்னால் தவறு. அப்போ 2:10க்கு மேலே என்ன இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ இங்கே அவங்க எந்த டைம் கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். ஸோ 2. ஸோ 2ஐயும் எடுத்துக்கோங்க, அந்த 3ஐயும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது இந்த டைமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த படமெல்லாம் போடணும் அப்படின்னா போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதில் பெரிய எண்ணெய் விட்டுறணும். பெரிய எண்ணெய் என்ன பண்ணணும்? விட்டுறணும். அப்போ சின்ன எண்ணெய் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2 இருக்குது. அப்போ 2 அப்படின்னா இந்த 2 5ஆல் பெருக்கணுங்க. 2 என்ன பண்ணணும்? 5ஆல் பெருக்கணும். அப்போ 2 5 எவ்வளோ? 10.
இப்போ நீங்கள் டைம் எழுதிக்கணும் என்ன அப்படின்னா 2:10 அப்படின்னு எழுதிக்கணும். 2:10 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 2:10 அப்படின்னா நம்ம எழுதிட்டோம். இப்போ 2:10க்கு தான் வந்து மேற்பொருந்து தான் நான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாது. அப்போ வேற என்ன சார் நான் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா, இப்போ ஒரு கடிகாரம் என்பது எத்தனை பாகம்? 12 பாகம். சரிங்களா? இந்த 12 பாகத்துல 1 மணி நேரத்துக்கு அப்படின்னா 1 மணி நேரம், 2க்கு 3க்கு அப்படின்னா 1 மணி நேரம் தள்ளிடும். அப்போ மீதி எத்தனை பாகம் இருக்கு? 11. அப்போ இந்த நிமிடங்களை நீங்க 11ஆல வகுக்கணுங்க. நிமிடங்களை இது காமனா தான், எல்லாத்துக்குமே 11ஆல தான் வகுக்க போறோம். ஸோ கண்டிப்பா என்னது 11ஆல வகுக்கிறோம். இப்போ வகுக்க முடியுமான்னு பார்க்குறோம். வகுக்க முடியலையா? வகுக்க முடியல அப்படின்னா எடுத்துட்டு வந்து அப்படியே எழுதிருங்க. அப்போ 2:10 10/11, அதாவது 2 மணி 10 நிமிடம் 10/11 வினாடிகளுக்கு மேற்பொருந்தோம் அப்படின்னு ஆன்சர் சொல்லிடணும். இல்லை சார் நீங்கள் இங்கே வகுக்க முடியல எழுதிட்டீங்க, ஒருவேளை வகுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இப்போ 3 மணிக்கும் 4 மணிக்கும் அப்படின்னா அதையும் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்ப்போம். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க அடுத்து இதுலேயே நம்ம வேறு இதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இது வகுக்கலனால அப்படியே எழுதிட்டேன். ஒருவேளை வகுக்கிற மாதிரி வந்தால் சார் என்ன சார் செய்யுது அப்படின்னா அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஸ்டினை மாற்றிக்கிறேன். ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் இது 2ன்னு வச்சுக்கிறேன். 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போது 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துப்போம் 4, ஸோ 5. 4 என்னது? 5. எதை விட்டுறணும்? 5 விட்டுறணும். 4 மட்டும் எடுத்துக்கிட்டோம். 4 இதால் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 12, 5ஆல் பண்ணணும். 4 எவ்வளோ? 20. 4 எவ்வளோ? 20. இப்போ டைம் என்னன்னு எழுதணும்? 4:20 அப்படின்னு எழுதிட்டோம். 20 எதால் வகுக்கணும்? 11ஆல. அப்படின்னா 20 11ஆல வகுக்கலாம். அப்படி வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு முறை வகுக்க முடியும். மீதி எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். அப்போ 9/11 அப்படின்னு எடுத்தோம். ஸோ இதுதான். சரிங்களா? இப்போ இந்த முழு எண்ணை வரத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. முழு எண்ணை வரத்தை என்ன பண்ணணும்? அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா 4:21. இப்போ மீதி என்ன இருக்கு? 9/11. அப்போ 9/11 இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 4 மணி 21 நிமிடம் 9/11 வினாடிகளுக்கு மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதான். 4 மணி 21 நிமிடம் 9/11 வினாடிகளுக்கு என்ன பண்ணும்? மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்காம அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப எளிமையான கணக்கு தான். உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், நீங்கள் செஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் டைப் இதில் 1 பார்த்துட்டோம். அடுத்து டைப் 2 பார்க்கலாம் வாங்க. டைப் 2ல் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டைப் 2ல் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, டைப் 2ல் சரிங்களா? சரி, ஒரு 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இல்லை அதுக்கு பதில் அப்படின்னாக்கல இங்கே ஒன்று எடுத்துக்கலாம். 11 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில் எத்தனை முறை மேற்பொருந்தும்? இடையில் எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்பாங்க. இடையில் எத்தனை முறை மேற்பொருந்தும்? எத்தனை முறை மேற்பொருந்தும் அந்த நேரம் என்னன்னு கேட்பாங்க. எத்தனை முறை மேற்பொருந்தும் அந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரி, ஸோ இதுக்கு நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அப்படின்னா நம்ம படம் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்க, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 11 மணிக்கும் 1 மணிக்கும் முடிய எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுது? ஒரு முறை மேற்பொருந்தது. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 2 to 3 ஒரு முறை தான், 3 to 4 ஒரு முறை தான், 5 to 6 ஒரு முறை தான், 6 to 7 ஒரு முறை தான். அப்போ எத்தனை முறைனாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்னது? மேற்பொருந்தது. ஆனால் இங்கே எத்தனை முறை 11க்கும் 1க்கும் இடையே கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அப்போ எத்தனை முறை மேற்பொருந்தணும்? 2 முறை மேற்பொருந்தணும். ஆனால் 2 முறை மேற்பொருந்தாது. ஏன் அப்படின்னா அதுதான் இங்கே இதில் இருக்கிற ட்ரிக்கு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சின்ன முள்ளுங்க இருக்குது, பெரிய முள்ளுங்க இருக்குது. சரிங்களா? இப்போ இது 11 மணி. இப்போ நான் அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும்? 12 மணி.
ஸோ 12 மணிக்கு என்ன பண்ணும் மேற்பொருந்தும், ஒன்றோட ஒன்று என்னது மேற்பொருந்துடும். சரியா? அப்போ டைம் வந்து 12 மணி. சரிங்களா? சரி, அடுத்து இப்போது மறுபடியும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். இது ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே சுற்றி வருது. இப்போ அப்படின்னா இது சின்ன முள்ளு எங்கே போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ 1 மணி ஆகிடும். சரிங்களா? அப்போது இந்த 2 மணி நேரத்தில் எத்தனை முறை தான் மேற்பொருந்தது, ஒரே ஒரு முறை. அந்த டைம் என்ன அப்படின்னா 12 மணி. இந்த 12 மணி மட்டும்தாங்க இந்த நேரம் அப்படின்னு கேட்கும்போது டிவைடட் இல்லாமல் 11 டிவைடட் இல்லாமல் ஆன்சர் வரும். 11 டிவைடட் இல்லாமல் என்ன பண்ணும் ஆன்சர் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இது 1 மணி இந்த ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் என்னது 11 டிவைடட் இல்லாமல் என்ன பண்ணும் ஆன்சர் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து டைப் 3ல் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைப் 3ல் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்துன்னு கேட்பாங்க. ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும், பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும். எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சரி, இதையே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப எளிமைதான். இதுதான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் எத்தனை முறை மேற்பொருந்தும்னு டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது டிஎன்பிசி இல்லாமல் எஸ்ஐபிசி, சரிங்களா, ஸோ ரயில்வே எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கலாம். ஸோ இது பாருங்கள் அப்படின்னா இப்போ ஒரு நாள் அப்படின்னா எத்தனை மணி நேரம் அப்படின்னா 24 மணி நேரம். 24 மணி நேரம். சரிங்களா? சரி, ஆனால் 21 மணி நேரம் வந்து கிளாக்கில் இருக்கா? இல்லை. அது எப்படி தான் பிரித்து வச்சுருக்கோம், 12 மணி நேரம் ப்ளஸ் 12 மணி நேரம். சரிங்களா? அப்படி தானே பிரித்து வச்சுருக்கோம். அப்போது இந்த 12 மணி நேரத்தில் நமக்கு எத்தனை முறைங்க மேல் பொருந்தது? சரிங்களா? 2 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் என்னது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பொருந்தது. அப்போது இந்த 12 மணி நேரத்தில் 11 முறை வருது. அடுத்து இந்த 12 மணி நேரத்தில் 11 முறை வருதுங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை முறை? 22 முறை. ஸோ அப்போது ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும்? 22 முறை மேற்பொருந்தும். ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும்? 22 முறை என்னது மேற்பொருந்தும். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் போய் கணக்கு போட முடியாது, டைம் நிறைய எடுத்துக்கும். அதனால் நீங்கள் அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த மாடல் நம்பர் 3 உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறோம். மாடல் நம்பர் 3ல் உங்களுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், நேரம் அப்படின்னு கேட்டாவே கிளாக்கில் எங்கே இருந்தாலும் நேரம் கேட்டால் என்னவாக இருக்கணும், 11ன்னு வரணும். எந்த இடத்த தவிர அந்த மேற்பொருதில் 12. இதே போல் ஒவ்வொன்றுக்கு நான் சொல்கிறேன். அது நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவாக என்னது புரிஞ்சிடும். ஸோ வாங்க அடுத்த மாடல் நம்பர் 4 போகிறோம். பாருங்கள், மாடல் நம்பர் 4 என்ன, எதிரெதிர் திசை. சரிங்களா? ஸோ எதிரெதிர் திசையில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எதிரெதிர் திசையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதிரெதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிரெதிர் திசை அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஸோ இங்கே நான் ஒரு படம் போட்டுக்கிறேன், அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு. 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ எதிரெதிர் திசைன்னா 12க்கு ஆப்போசிட் என்னதுங்க 6, 3க்கு ஆப்போசிட்டு 9, 2க்கு ஆப்போசிட்டு 8, 1க்கு ஆப்போசிட்டு 7, 4க்கு ஆப்போசிட்டு 10, 5க்கு ஆப்போசிட்டு 11. சரிங்களா? இதான் எதிரெதிர் திசை, நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ அப்படின்னா இப்போ இது எப்படி சார் செய்கிறது அப்படின்னா, முன்னாடி செஞ்சது அதே போல தான். எந்த நேரம்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த 2 எடுத்துப்போம், 2யும் 3யும் எடுத்துப்போம். எதுவாக இருந்தாலும் இதுதான் எடுக்கணும், சின்ன வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ பெரிய வேல்யூ நான் விட்டுட்டேன். சரிங்களா? சரி, அடுத்து இப்போது 2, இப்போது இந்த சின்ன வேல்யூ எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சின்ன வேல்யூ முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம டைரெக்டாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ அதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னா எதிரெதிர் திசைன்றதுனால 2ஓட ஆப்போசிட் என்னன்னு பார்க்குறோம். 2ஓட ஆப்போசிட் என்னது 8ங்க. இந்த 8 தான் நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 5 எவ்வளோ 40. அப்படின்னா என்னது 2 40 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டோமா? அடுத்து நம்ம இந்த நிமிடம் வந்தால் என்ன செய்வோம், 40 இதெல்லாம் வகுப்போம் 11ஆல். 11 வகுத்துடலாம். அப்படின்னா 40 11 வகுத்துறோம் அப்படின்னா எத்தனை முறை வகுக்க முடியும், 3 11 33, மீதி எவ்வளோ 7. அப்போ 7/11. இந்த 3 இதோட ஆட் பண்ணும் இதோட. அப்படின்னா 2 43 7/11. ஸோ அப்போது 2 மணி
43 நிமிடம் 7/11 வினாடிகளுக்கு எதிரெதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். புரிஞ்சுதா? 2 மணி 43 7/11 நிமிடம். ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி இந்த 2 5ஆல் பெருக்கணும். இப்போ 2ஓட ஆப்போசிட் என்னது? 8 8 5ஆல் பெருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 40 இதால் வகுக்கணும். 11ன்றது சேம் தான். ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சு அப்படியே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து இந்த 40 11 வகுத்தா 3 7/11 அப்படின்னா முழு எண்ணை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கணும். மீதி அப்படிங்கிறது பின்னத்தை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதான் டைம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எதிர் திசையில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இது இதில் டைப் 1, மாடல் நம்பர் 4ல் இது டைப் 1. சரிங்களா? சரி, அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு கணக்கு வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ உதாரணத்துக்கு அப்படின்னா 5 மணிக்கும் 5 மணி வேணால் 8 மணிக்கும் 9 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எதிரெதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கான கணக்கு. ஸோ 8 மணிக்கும் 9 மணிக்கும் முடியல எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளுன்றது உங்களுக்கு கணக்கு. ஸோ நம்ம அடுத்து டைப் 2 போயிடலாம். டைப் 2ல் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம். டைப் 2ல் பாருங்கள், இப்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நமக்கு என்ன வரும்? எதிரெதிர் திசையில் வருதா அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். சரிங்களா? அடுத்து இப்போது 5 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எதிரெதிர் திசையில் இருக்கும்? சரியா? எந்த நேரத்தில் அதில் எத்தனை முறை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாம் செய்வோம். இப்போ பாருங்கள், 5 மணிக்கும் 7 மணிக்கும்னா எத்தனை முறை வரணுங்க? 2 முறை வரணும். ஆனால் 2 முறை என்னது வராது. ஸோ அது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இங்கே அழிச்சிட்டேன், சலிக்காமல் இருந்ததை கூட அப்படியே வச்சுருந்துருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ பாருங்கள், இப்போது 5 மணி சொல்கிறாங்க. இப்போ 5 மணின்றது எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா டைமு? 5 மணி. இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகிடும்? இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வரும். மேரு தான் பிறந்தது. ஸோ எதிர் திசையில் இல்லை. இப்படி வரும்போது இப்போ 6 மணி இருக்கும். 6 மணிக்கு ஒரு முறை என்னது எதிர் திசையில் வந்துச்சு 6 மணி. சரிங்களா? சரி, அடுத்து மறுபடியும் ஒரு சுழற்சி போகுது. அடுத்து இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன ஆகிடு? 7 மணி ஆகிட்டு இருக்கும். அப்போது எத்தனை முறை தான் வந்து உங்களுக்கு எதிர் திசையில் இருக்குது? சரிங்களா? ஸோ ஒரே ஒரு முறை தான் இருக்குது. 2 மணி நேரத்தில் 5 to 7க்கு ஒரே ஒரு முறை தான் என்னது எதிர் திசையில் இருக்குது. நான் இங்கே சொல்லும் போது உனக்கு புரியுங்களா அப்படின்னா, நீங்கள் வாட்ச் வச்சுருப்பீங்க, வாட்சில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது புரியுது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் வந்து எதிர் திசையில் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் என்னது எதிர் திசையில் இருக்கும். ஆனால் இந்த 2 மணி நேரத்துக்கு மட்டும் எத்தனை முறை வரும்? ஒரே முறை தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே போல் அடுத்து இதில் டைப் 3 என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா, ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எதிர் திசையில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சேம் கான்செப்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒரு நாள்ன்றது எத்தனை மணி நேரம்? ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். 24 மணி நேரம் நமக்கு கிடையாது. அதனால 12 மணி நேரம் ப்ளஸ் 12 மணி நேரம். சரிங்களா? இந்த 12 மணி நேரத்தில் எத்தனை முறை தான் வருங்க? 11 முறை. அடுத்து இன்னொன்று என்னது? 11 முறை. அப்படின்னா இதுவும் என்னதுன்னா 22 முறை. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸோ பேர் பொருந்ததாக இருந்தாலும் சரி, எதிரெதிர் திசையில் இருந்தாலும் சரி, பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் 22 முறை தாங்க வரும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வரும், 22 தான் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மாடல் நம்பர் 4. அடுத்து நம்ம மாடல் நம்பர் 5 போகலாம் வாங்க. இது மாடல் நம்பர் 5 நேர்கோடுங்க. மாடல் நம்பர் 5 என்னது? நேர்கோடு. சரிங்களா? இப்போ இந்த நேர்கோடு அப்படின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கு பேர் நேர்கோடு தான். இதுக்கு பேர் என்னது? நேர்கோடு. இதுக்கு பேர் நேர்கோடு தான். ஸோ இதுக்கு பேர் என்னதான்? நேர்கோடு தான். சரிங்களா? இதுக்கு பேர் என்னதான்? நேர்கோடு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இது பார்க்குறதுக்கு எப்படின்னா, சரியா, எதிரெதிர் திசையில் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிரெதிர் திசையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னது? ஒன்று மேலே ஒன்று இருக்கா, மேற்பொருந்துதல் இருக்குது. அப்போ ஒரு நேர்கோடு என்பது என்ன அப்படின்னா, நேர்கோடுன்றது இதெல்லாம் சேர்ந்தது. சரிங்களா? சரியா? இந்த கொஸ்டினில் உங்களுக்கு இந்த மாடல் என்ன கொஸ்டின் கேட்கும் அப்படின்னா, ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை ஒரே நேர்கோட்டில் அமையும் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை? பெரிய முள்ளும் சிறிய முள்ளும். சரிங்களா? எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்கலாம். நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்கலாம்.
நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? சரி. ஸோ இது பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும்னா, நேர்கோடுன்றது நமக்கு என்னன்னு தெரியும். நேர்கோடுன்றது சரிங்களா, சரி, மேற்பொருந்துதலும் மேற்பொருந்துதல் பிளஸ் என்னது, எதிர் திசை. சரிங்களா? இது ரெண்டும் தான் சேர்ந்தது. அப்போ மேற்பொருந்துதல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நடக்கும்? 22 முறை. எதிர் திசையும் 22 முறை தாங்க. இப்போ ரெண்டையும் கூட்டினா என்னது, 44 முறை. அப்போ நேர்கோட்டில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை வருங்க? 44 முறை. ஸோ அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இதில் 5 மாடலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு பதில் நான் தரேன். ஸோ 44 முறை என்னது, ஒரு நாளில் ஒரே நேர்கோட்டில் வருங்க. அடுத்து மாடல் நம்பர் என்னது, 6. என்ன கொடுத்துருக்காங்க? செங்கோணம் பார்க்க போகிறோம். செங்கோணம். சரிங்களா? சரி. இந்த செங்கோணத்தில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் டைப் 1 பார்க்கலாம். ஸோ டைப் 1ல் 1வது கொஸ்டின். சரிங்களா? சரி. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 7 மணிக்கும் 7:30க்கும் இடையில் எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்பாங்க. செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல செங்கோணம் அப்படின்றது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்ப்போம். ஸோ செங்கோணம்ன்றது எத்தனை, 90 டிகிரி இதானே. ஸோ அப்படின்னா ஒரு கிளாக்கில் வந்து செங்கோணம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? 5 நிமிடம் அப்படின்னா எத்தனை டிகிரி? 5 நிமிடம் அப்படின்னா 30 டிகிரி. 10 நிமிடம்னாக்கல 60 டிகிரி. அப்போ 15 நிமிடம் அப்படின்னாக்கல 90 டிகிரி. அப்போது 15 நிமிடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இடைவெளி 15 நிமிடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னா அது என்னது? ஸோ ஒரு செங்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 7 மணிக்கும் 7:30க்கும் இடையே. இப்போ 7 மணி இங்கே இருக்குங்க. 7 மணின்னது இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 90 டிகிரி வேணும்னா எவ்வளோ நமக்கு இடைவெளி தேவை? 15 நிமிடங்கள் என்னது இடைவெளி தேவை. அப்படின்னா நம்ம இந்த டைமிங்ல இருந்தால் போகணும். ஏன் அப்படின்னா 7 மணிக்கும் 7:30க்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் 7 மணி தான் எடுக்கணும். அடுத்து 7:30க்கும் 8 மணிக்கும் சொன்னாலும் நீங்கள் 7 தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ சின்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும். அது என்ன 7:30 எடுத்துடாது, 7 தான் எடுக்கணும். 7:30 சொன்னாலும் 7 தான் எடுக்கணும். 7 to 7 சொன்னாலும் 7 தான் எடுக்கணும். கொடுத்துருக்கிறதுல எது சின்ன வேல்யூ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து இப்போ பாருங்க, இப்போ நான் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 7லிருந்து நமக்கு 3 பாகம் தேவை. 1, 2, 3. அப்போ அந்த 3 பாகம் இருக்கும்போது அது என்னவா கிடைக்கும் நமக்கு? சரிங்களா? 90 டிகிரி கிடைக்கும். அப்போ தான் அது என்னது செங்கோணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இதை நான் சரிபாதியாக பிரிச்சுக்கிறேங்க. சரிபாதியாக என்ன பண்ணுறேன், பிரிச்சுக்கிறேன். அந்த டைம் எனக்கு தெரில அப்படின்னா, இப்போ 7 சொல்லியிருக்காங்க இல்லையா, 7க்கு எந்த எண் வந்து நேராக இருக்கும்? 7க்கு எந்த எண் வந்து நேராக இருக்கும்? 1 தானே நேராக இருக்கும். ஸோ அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் 3 பாகம் எப்படி பிரித்தாலும் சரி, 3 பாகம்னா இந்த பக்கம் 3 பாகம், இந்த பக்கம்னா 4க்கு நேராக வருமா? 4க்கு நேராக வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா 7 அந்த 4 நீங்கள் 5ஆல் வழி பண்ணணும். 4 5 எவ்வளோங்க? 20. அப்போ 20. இப்போ 20 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 11ஆல் வகுக்கணும். வகுத்து அப்படின்னா 1 9/11 11. இந்த 1 என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்போ 7 21 9/11. ஸோ 7 மணி 21 நிமிடம் 9/11 வினாடிகளுக்கு செங்கோணத்தில் அமையும். இது எப்போ? 7 மணிக்கும் 7:30க்கும் இடையே. 7 மணிக்கும் 7:30க்கும் இடையே. ஸோ இதுவே நான் இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நான் மாற்றி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. 7:30க்கும் 8 மணிக்கும் இடையே. சரிங்களா?
7:30க்கும் 8 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, நான் அதை அப்படியே கூட வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 2, இதில் டைப் 2ன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. ஸோ பாருங்க, 7:30 to 8 இருந்தாலும் நம்ம என்ன தான் எடுக்கணும்? 7 தான் எடுக்கணும். ஸோ 7 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 7 நம்ம என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் எடுத்தோம் இல்லையா, இந்த பக்கம் எடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம இந்த பக்கம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா 7 to 8ன்றது இந்த பக்கம் தான் கிடைக்கும். சரியா? 7 to 7ன்றது அந்த பக்கம் கிடைக்கும். அப்போ நம்ம இங்கிருந்து எடுத்துக்கலாம் 3 பாகம். 1 2 1 2 3. அப்போ இதுக்கு நேரம் எடுத்துக்கணும். ஸோ 10 நேரம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ 7 10 நேரம் எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ 5 எவ்வளோ? 50. ஸோ 5 எவ்வளோ? 50. அப்போ 7 50ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து இப்போ 7 50 50 எதால வகுக்கணுங்க? 50 எதால வகுக்கணும்? 11ஆல. அப்படின்னா இங்கே 4 11 44, மீதி 6. ஸோ அப்படின்னா இதை அப்படியே கூட்டிக்கோங்க. அப்போ 7 54 6/11. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அந்த டைமிங் வந்துருச்சா? 7 to 8க்கு இடையில இதான் டைமிங்கு. முன்னாடி பார்த்தது 7 to 7:30 இருந்தா. சரிங்களா? ஸோ இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு, அதாவது 7 to 7:30 அப்படின்னா இது சரி பாதியாக பிரிச்சுவாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு டைம் இருக்கணும். ஆன்சர் வந்து இந்த 7 to 7:30க்குள்ளே தான் ஆன்சராக வரணும். ஸோ அது வந்துருக்கணும். அதே 7:30 to 8 இந்த பக்கம் தான் உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் என்னது சரி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 to 5:30க்கு ஒரு கணக்கு செஞ்சு சொல்லுங்கள். அடுத்து 5:30 to 6. சரிங்களா? இந்த மணிக்கு எந்த நேரத்தில் வந்து சரியாக வந்து செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு இந்த 2 டைப் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 2 முறை வந்து செங்கோணத்தில் அமையுங்க. 1 மணி நேரத்துக்கு 2 முறை என்னது? செங்கோணத்தில் அமையும். 1 மணி நேரத்துக்கு 2 முறை என்னது? செங்கோணத்தில் அமையும். சரிங்களா? அப்போ 24 மணி நேரத்தில் எத்தனை முறை அமையுங்க அப்படின்னா 24 × 2 48 அப்படின்னு சொன்னால் தப்பு. ஸோ அதில் வேறு என்ன மாறுபாடு இருக்குது அப்படின்னு டைப் 3ல பார்க்கலாம் வாங்க. இப்போ டைப் 3ல பார்க்குவோம். டைப் 3ல சரிங்களா? அங்கே டைப் 3 என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க, டைப் 3ல உங்களுக்கு கொஸ்டினை மட்டும் நான் அப்படியே மாற்றிக்கிறேன். இங்கே 8 மணிக்கும் 10 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தில் அமையும்? எத்தனை முறை செங்கோணத்தில் அமையும்? அப்போ 8க்கும் 10க்கும் இடையில எத்தனைங்க? 2 மணி நேரம். அப்போ 2 × எத்தனை முறை? 2 × 2னா 4 முறை பொருந்துடும். ஆனால் 4 முறை என்னது? பொருந்தாது. ஸோ அப்போ எத்தனை முறை தான் பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் 8 மணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? இப்போது அவங்க டைம் என்ன சொல்லியிருக்காங்க? 8 மணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் 8 மணியை எடுத்துக்கிறேன். இப்போது 8 மணிக்கு முதல்ல 8:30க்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ செக் பண்ணுறேன். இப்போ 1 பாகம் 2 பாகம் 3 பாகம். ஸோ அப்போ இங்கே நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 8:30க்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னா 5. அப்போ 5 5 என்னது? 25. டைரெக்டாக எழுதிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ 25 எதால் வைக்கணும்? 11ஆல். அப்போ நான் 2 11 மீதி எவ்வளோ? 3. ஸோ அப்படின்னா 8 27. சரிங்களா? 3/11. இது ஒரு நேரம். சரிங்களா? ஒரு முறை பொருந்திருக்கு. ஸோ இங்கே வரும்போது ஏன்னா 3 பாகம் இல்லையா, 1 2 3 பாகம். சரிங்களா? இப்போ அப்படியே நான் ரொட்டேட் பண்ணிட்டு வரேன். கிளாக்கு தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கும், நீங்கள் கிளாக்கில் செஞ்சு பாருங்கள். இங்கே வந்து அப்படின்னா இடைவெளி 5 இருக்குது, 10. ஸோ இது அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிடும் இல்லையா? அப்படின்னா இங்கே வரும்போது அப்படின்னா இங்கே 9க்கு வந்து அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ 90 டிகிரி. அப்போ 9 மணிக்கு ஒரு முறை இருக்கும். 9 மணிக்கு என்னது? ஒரு முறை இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 9 மணிங்க. இப்போ அடுத்து வர்றது அப்படின்னா 9லேருந்து 9:30க்குள்ளேயோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இங்கே பார்க்கலாம் 1 2 3 அப்படின்னா இது இந்த பக்கம் இங்கே கீழே வந்திருக்கணும். இங்கே வந்தால் தான் என்னது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது 6க்கு நேராக வரதான் நம்ம வச்சுக்குவோம். அப்படின்னா இப்போ 9 மணி அப்படின்னா இங்கே 6 இருக்கா? இப்போது 9 அப்படின்னா 9 6 5 எவ்வளோ? 30. அப்போ 9 30ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 30 நம்ம எதால் வகுக்கணும்? 11ஆல். அப்போ என்ன? 2 மீதி என்னது? 8. அப்படின்னா இந்த 2 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 9 32 8/11. ஸோ அவ்வளோதாங்க. அப்போது எந்தெந்த மணி நேரம் அப்படின்னா 3 முறை தான் மேல் பொருந்தும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்?
உங்களுக்கு 10 மணி ஆகிடும். சரிங்களா? அப்போது 8 மணிக்கும் 10 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தில் அமையும் அப்படின்னா உங்களுக்கு 8:27 3/11 மணிக்கும் ஒரு முறை, அடுத்து 9 மணிக்கு ஒரு முறை, அடுத்து 9:32 8/11 நிமிடங்களுக்கு ஒரு முறை பொருந்தும். அப்போ 3 முறை தான் பொருந்தும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே மேற்பொருந்ததில் முழு மணி நேரம் ஒன்று பார்த்துருப்போம். அது எப்போ 12. எதிர் திசையில் வந்து முழு மணி நேரம் 6. சரியா? அது டிவைடட் பை இல்லாமல் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதே போல் இங்கே அப்படின்னா 9 மணி என்னது, ஸோ இது செங்கோணத்தில் கிடைக்குது. சரிங்க சார், இப்போ இதே போல் உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், இதே போல் டிட்டோ ஒரு கணக்கு தரேன், அது உங்களால் செஞ்சு சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இப்போது 2 மணிக்கும் 4 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் டைம் தரவா? நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? சரி, எடுத்து சொல்லுங்கள். டைம் எடுத்துக்கிட்டீங்களா? செஞ்சுட்டிங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு ரொம்ப எளிமையாக நான் உங்களை ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஒரு செங்கோணம்ன்றது எத்தனைங்க? 90 டிகிரியா? அப்போ ஒரு நேர்கோடுன்றது என்னத்தனை? 180. அப்போ 180ல் பாதியாக இருந்தால் அது என்னது? செங்கோணம். அப்படின்னா அப்போ இது வந்து 90 டிகிரின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கிறது என்னவா இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கிறது என்னவா இருக்கும்? இன்னொரு 90 டிகிரியாக இருக்கும். அப்போ 8ஓட ஆப்போசிட் என்னங்க? 8ஓட ஆப்போசிட் என்னது? 2. அப்படின்னா இது அப்படி எழுதிக்கலாம். அப்போது 2:27 3/11ங்க. ஸோ இந்த நேரம். அடுத்து 9ஓட ஆப்போசிட் என்னது? 3. ஸோ 3 மணி நேரம். அடுத்து 9 அப்படின்னா இந்த 9ஓட ஆப்போசிட் அப்படின்னா இங்கே 9க்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்னது? 3. அப்போ 3:32 8/11. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போது இதுவும் ஒரு 3 முறை தான் நடக்கும். இது எத்தனை முறை தான் நடக்கும்? 3 முறை மட்டும்தான் என்னது நடக்கும். ஸோ நமக்கு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செங்கோணம் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட டைம் கேட்டால் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 2 முறை பொருந்தும். ஆனால் எங்கே மட்டும் இந்த 8 to 10க்கு இடையில் 3 முறையும் 2 to 4க்கு இடையில் 3 முறை மட்டும்தான் என்னது பொருந்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்து இதில் வேற என்ன டைப் சார் எனக்கு கேட்பாங்க அப்படின்னா இப்போது மாடல் நம்பர் 6 பாருங்க. மாடல் நம்பர் 6ல் டைப் 3 பார்க்க போகிறோம். பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் ஒரு நாள் அப்படின்னா எத்தனை மணி நேரங்க? ஒரு நாள் அப்படின்றது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஆனால் 24 மணி நேரம் வந்து கிளாக்ல இருக்கா? இல்லை. அப்போ 12 மணி நேரம். ஸோ 12 மணி நேரம் ப்ளஸ் 12 மணி நேரம். சரிங்களா? சரி, இப்போ இந்த 12 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு எத்தனை முறை நமக்கு கிடைக்கும்? 1 மணி நேரத்துக்கு 2 முறை செங்கோணத்தில் அமையும். ஆனால் இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் மட்டும்தான் 2 முறை அமையும். மீதி 4 மணி நேரத்துக்கு எத்தனை முறை தான் அமையும்? 6 முறை தான் அமையும். அதனால இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்? 8 + 4 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே என்னது? 8 + 4ன்னு பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த 8 மணி நேரத்துக்கு வந்து 16 முறை நடக்குங்க. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை? ஸோ 2 முறைன்னு. அடுத்து இந்த 4 மணி நேரத்தில் எத்தனை முறை தான் நடக்கும்? 6 முறை தான் நடக்கும். அதே போல் இங்கே 16 + 6 அடுத்து அப்படின்னா 22 + என்னது? 22. அப்போ என்னது? 44 முறை. அப்போது செங்கோணமும் ஒரு நாளில் எத்தனை முறை அமையும் கிளாக்ல அப்படின்னா 44 முறை. இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதுங்க. ஆன் த ஸ்பாட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் செய்யவே முடியாது. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ இது தெளிவாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப என்னது எளிமை. ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே போல் நான் நிறைய கணக்கு தருவேன். சரியா? நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்து வாங்க மாடல் நம்பர் 7 போகலாம். அடுத்த மாடல் நம்பர் 7 கண்ணாடி எதிரொலிப்பு. ஸோ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 மணி 10 நிமிடங்களுக்கு கண்ணாடியில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்ணாடியில் எப்படி இருக்குங்க? வலது கருத்தை தூக்குனா இடது கருத்தை தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் கிளாக்ல காமிச்சிங்க அப்படின்னா கண்ணாடியில் எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப எளிமையான முறை என்ன அப்படின்னா இப்போது ஒரு கிளாக்ன்றது எத்தனை? 12 பாகமாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது அந்த 12லிருந்து இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணலாம். அப்போது 12 நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 11:60ன்னு எடுத்துக்கிறேன். 12 நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 11:60 அப்படின்னா 11 மணி நேரம் 60 நிமிடங்கள். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது நிமிடம் இல்லையா? அதனால் அடுத்து அப்போ 8 10 இதில் நம்ம கழிச்சிடுவோம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 0, இங்கே அப்படின்னா 5, அடுத்து 3. ஸோ அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா 3:50 தோன்றும். ஸோ உங்களுக்கு கண்ணாடியில் அது எப்படி தோன்றும்? 3:50 தோன்றும்.
ரொம்ப ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஒரு கணக்கு, 9 மணி 10 நிமிடங்கள் கண்ணாடியில் எவ்வளோ தோன்றும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் 8 பாருங்கள், திசைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 மணிக்கும் 2 மணி 20 நிமிடங்களுக்கு பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. இருந்தாலும் இந்த மாடலில் கேட்பாங்க அப்படின்றதுக்காக நான் நடத்துகிறேன். பாருங்கள், இப்போ திசைகள் தெரிஞ்சிடும் அப்படின்னா திசைகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா? அடுத்து வடகிழக்கு, வடமேற்கு, அடுத்து தென்கிழக்கு, தென்மேற்கு. சரிங்களா? ஸோ இதில் இருந்தால் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 மணி 20 நிமிடங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 மணி 20 நிமிடம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு தெரியணும். ஸோ அது தெரியலாம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. 2 மணி 20 நிமிடங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணும், தெரியணும். சார் அது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்காதீங்க, சும்மா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 2 மணி அப்படின்னா சின்ன முள் எங்கே இருக்கும், பெரிய முள் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், ஆமாவா இல்லையா? அப்படின்னா இப்போது சிறிய முள் எந்த திசையில் இருக்கும், இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் ரெண்டுமே இங்கே கேட்டிருக்கேன். ஸோ இது எந்த திசையில் இருக்குது, இந்த திசையில் இருக்குங்க. அப்படின்னா என்னது, வடகிழக்கு. சரிங்களா? அப்போ சிறிய முள் எந்த திசையில் இருக்குது, வடகிழக்கு. அடுத்து நிமிட முள் அப்படின்னா எதுக்கு நேரம் இருக்குது, இங்கே இருக்குது, தென்கிழக்கு. அப்போ தென்கிழக்கு திசையில் இருக்குது. ஸோ இது சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டினை நான் மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது 9 மணி 30 நிமிடங்களுக்கு பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எந்த திசையில் இருக்குன்னு கேட்குறேன். அப்போ 9:30ன்றது எப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், ஆமாவா இல்லையா? சரிங்களா? ஸோ சின்ன முள் எங்கே இருக்கும், பெரிய முள் எங்கே இருக்கும். அப்போ பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்குது, தெற்கு. அடுத்து இங்கே சின்ன முள் வடமேற்கு. அதாவது 9க்கு நேராகவும் 12க்கு நேராகவும் 3க்கு நேராகவும் 6க்கு நேராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு ஏதாவது ஒரு திசையை நம்ம சொல்லணும். சரிங்களா? ஆனால் வேறு எதில் கொஞ்சம் 9லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் நீங்கள் இந்த திசையை தான் சொல்லணும். அதே போல் 12லேருந்து 3க்குள்ளே எலுங்க விலகி இருந்தாலும் வடகிழக்கு தான் சொல்லணும். அடுத்து 4க்குள்ளே 6க்குள்ளே இருந்தால் தென்கிழக்கு சொல்லணும். அடுத்து 6க்கு மேலே 9க்குள்ளே இருந்தால் தென்மேற்கு சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப என்னது, எளிமையானது தான். இப்போ வந்து நம்ம 8 மாடல் பார்த்துருக்கோங்க. 8 மாடல் பார்த்துருக்கோம். இந்த 8 மாடல் உங்களுக்கு நல்லா டெப்த்தாக புரிகிற மாதிரி நடத்தியிருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? புரியல அப்படின்னாலும் திருப்பி நிறுத்தி பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்துட்டா உடனே புரியல அப்படின்னா இன்னொரு முறை முழுசாக பார்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை பாருங்கள். நோட்ஸ் எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன்னா அதே கணக்கை வச்சு மட்டும் போடாமல் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 8, 10 கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் 9, 10 அல்லது 4, 20, 5, 20 ஏதோ ஒன்று நீங்கள் டைம் எடுத்து நீங்களே என்ன பண்ணணும், போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப சுருக்கமாக, சரியா, ரொம்ப எளிமையாக பார்த்த உடனே எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஷார்ட்கட் சொல்லிடுறேன் பாருங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? சரி. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம எடுத்து எழுதுகிறோம். அடுத்து அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதுதாங்க நமக்கு ஷார்ட்கட். இப்போ எல்லா மாடல் பார்த்ததுக்கு இதுதான் என்னது நமக்கு ஷார்ட்கட். பாரு, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதுதான் தீட்டா லெஸ் தென் 180 அப்படின்னா இது இடைப்பட்ட கோணம். 180 விட குறைவாக இருந்தால் அது கண்டிப்பாக என்னதுங்க, இடைப்பட்ட கோணம் தாங்க. 180 விட குறைவாக இருந்தால் அது என்னது, இடைப்பட்ட கோணம் தான். அடுத்து 180 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எதிர்கோணம். 180 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது எதிர்கோணம். சரிங்களா? அடுத்து 11 அப்படின்னா டைம்னு கேட்டாவே, நேரம்னு கேட்டாவே உங்களுக்கு என்னதான் ஆன்சர் முடியணும், 11ன்னு தான் முடியணும். சரிங்களா? எப்படி தான் முடியணும், 11 அப்படின்னா என்னது ஆன்சர் முடியணும். இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னாக்கல, ஸோ நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். சரியா? 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2, சரிங்களா, 2, 10, 10/12. அடுத்து பி 2, 10, சரி 3, 10, 10/12. அடுத்து சியில் அடுத்து 2, 10, 10/11. அடுத்து டியில் 3, 10, 10/12 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே கொடுத்துருக்கோமா?
11 கூட வச்சோம். சரிங்களா? இப்போ தான் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, 2 மணிக்கு 3 மணிக்கு எந்த நேரத்தில் மேற்போகிறதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா உங்களால் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணணும். டிவைடட் பை 11 மட்டும் தான் என்னது ஆன்சர் முடியணும். சரிங்களா? அப்படின்னா இப்போது இங்கே டிவைடட் பை 11ன்னு எங்கே முடியுது, இது 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஆன்சர் கிடையாது. ஏவும் பி என்னது ஆன்சர் கிடையாது. ஸோ இப்போ 11ன்னு முடிஞ்சிட்டாலும் அது ஆன்சரா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில சின்ன வேல்யூ எதுன்னு பார்க்குறோம். இதில் சின்ன வேல்யூ எதுங்க, 2 தாங்க. அப்போ 2 இருந்தால் உங்களுக்கு டைம் ஆரம்பிக்கணும், 3ன்னு இருந்தால் தப்பு. இப்போ 3ன்னு எது இருக்குங்க, இது இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போ இது 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் என்னது ஆன்சர். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டைம்னு வந்தாக்கில் 11 முடியணும். எதுக்கு மட்டும் 11 முடியக்கூடாது அப்படின்னா 12, 6, 3, 9. அப்போ இந்த 12ன்றது இது மேற்பொருந்தது, 6ன்றது எதிர் திசை, 3, 9ன்றது அப்படின்னா செங்கோணம். ஸோ அவ்வளோதாங்க, புரிஞ்சுதா? அடுத்து 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 ஒரு நாளில் எத்தனை முறை மேற்பொருந்தோம், 22 முறை. ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோணத்தில் சரி எதிர் திசையில் வரும், அதுவும் 22 முறை தான். சரிங்களா? அடுத்து 44ன்றது என்ன அப்படின்னா ஒரு நாளில் பெரிய முள்ளு சிறிய முள்ளு எத்தனை முறை வரும், ஒரே நேர்கோட்டில் அமையும் 44. எத்தனை முறை செங்கோணத்தில் வரையும், 44. இதை தவிர கண்ணாடி எதிரொலிப்பு அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணணும், 11லேருந்து 60 நீங்கள் கழிச்சிடணும். 11 60லேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் என்னது ஆன்சர். இப்போ வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், என்டிபிசி குரூப் டி, ஸோ அடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ போலீஸ், இதுக்கான எல்லா வகுப்புகளும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஸோ மேக்ஸு, ரீசனிங், சரிங்களா, சைக்காலஜி வகுப்பு, சரியா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எல்லா வகுப்புகளும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து தரோம். ஸோ இதில் நான் ஜாயின் பண்ணி நாங்கள் படிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9543438715 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சார் நான் குரூப் டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை என்டிபிசியில் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸோ அதுக்கான கிளாஸஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அதே போல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ் இதுக்கான ஒளிவியல் வகுப்பு கணித வகுப்புகளும் எடுக்கிறோம். அதே போல் என்டிபிசிக்கான கணித வகுப்புகள் மற்றும் உங்களுக்கு ரீசனிங் வகுப்புகளும் எடுக்கிறோம். அதே போல் இங்கே அப்படின்னா குரூப் 2Aக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் வகுப்புகளும் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் வழியாவோ இல்லை ஆஃப்லைன் வழியாவோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் கீழே குரூப் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே நான் ஒவ்வொரு இதுக்கு குரூப் கொடுக்குறேன். சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன். குரூப் 2A மெயின்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப்பு, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான வாட்ஸ்அப் குரூப்பு, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப்பு கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கான டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கல, நாங்கள் கொடுக்குறோம். கிளாஸ் அது டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில் என்ன எல்லாமே அதில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதன் மூலமாக பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஸோ உங்கள் கிளாஸ் இப்படி தான் இருக்கும். அப்போ நான் எப்படி கொண்டு போகிறோமோ அதே போல் தான் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்சும் நாங்கள் என்ன பண்ண முடியாது, தனியாக போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் எனக்கு வீடியோவும் வேணும், நான் டெஸ்ட் பேட்சும் சேர்ந்து செஞ்சுக்கிறேன் சார், எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவோடு சேர்த்து டெஸ்ட் பேட்சும் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் தனியாகவும் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதனை தொடர்ந்து நீங்கள் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. அதுக்கான விளக்கத்தை நாங்கள் அந்த கால்ஃபர் உங்களுக்கு வரும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கல என்ன ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். எதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து உங்களுக்கான வகுப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எங்களோடு இணைந்து உங்களுக்கான வெற்றியை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். நன்றி.